Hi friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீபோர்டில் உள்ள ஸ்கேல்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் ப்ளஸ் சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம். Hi guys, இது Learn to Play Keyboard for Tamil Christian Songs என்ற ஸ்பெஷல் யூடியூப் சீரீஸ். இந்த யூடியூப் சீரீஸ் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் பேசிக்ஸ் ஆஃப் கீபோர்டை கவர் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக கீபோர்டில் உள்ள ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உள்ள வீடியோவில் நான் பேசிக்ஸை கவர் பண்ணியிருந்தோம். அப்போது எந்த கீபோர்டு வழியாகவோ நம்ம ஸ்பெஷலாக நான் சொல்லலை எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. பட் இனிமேல் வர வீடியோஸில் நான் 10 மினிட்ஸ் வீடியோ எடுக்கிறது பெருசு இல்லை, 5 மினிட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறது பெருசு இல்லை. பட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்கேல்ஸ்னு ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். இப்போது ஸ்கேல்னால் என்ன? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாங் இந்த ஸ்கேல் இருக்குது அந்த ஸ்கேல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக ஸ்கேல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கீபோர்டில் 7 விதமான நோட்ஸை ஒரு ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு ஸ்கேல். ஏன் நான் 7 செட் ஆஃப் கீஸ்ன்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற பெரும்பாலான எல்லா ஸ்கேல்ஸுமே மேஜர் ஸ்கேல்ஸ் இல்லை மைனர் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ரெண்டுத்துலையுமே 7 செட் ஆஃப் கீஸ், சரிகம பதனி 7 நோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆர்டர் சீக்வன்ஸை நம்ம ஸ்கேலுன்னு சொல்கிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக காமனாக பார்த்தது மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல் ரெண்டுத்துலேயுமே 7 கீஸை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சில ஸ்கேல்ஸ் இருக்குது, அதாவது 7 கீஸ்க்கு லெஸர் தென் 7 கீஸ்க்கு மோர் தென். இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே ஜென்ரலாக நம்ம கர்நாடிக் ஸ்கேல்ஸில் நம்ம பார்ப்போம். கர்நாடிக் ஸ்கேல்ஸில் ராகுன்னு சொல்லுவாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஆபரி, ஹிந்தோலம், தேஷ், இந்த மாதிரி கர்நாடிக் ஸ்கேல்ஸில் அதோடைய கீஸ் லெஸ் தென் 7ஆகவும் இருக்கலாம், மோர் தென் 7ஆகவும் இருக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சில ஸ்கேல்ஸில் 5 நோட்ஸ் தான் இருக்கும். இந்த 5 நோட் ஸ்கேலை தான் பென்டடானிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கிறிஸ்டியன் சாங்கில் ஒரு சாங் தாவீதை போல நடனமாடு, இது ஒரு 5 நோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட் த சாங். இது ஒரு கர்நாடிக் ஸ்கேல், அது ஒரு பென்டடானிக் ஸ்கேல். 5 நோட் தான் வரக்கூடிய ஒரு சாங் பென்டடானிக் ஸ்கேல். சரி, நம்ம முதலாவது பார்க்க போகிற ஸ்கேல் என்னென்னா மேஜர் ஸ்கேல். இப்போ மேஜர் ஸ்கேல்னாலே ஒரு ஹாப்பி டோன் வரக்கூடியது தான் மேஜர் என்று சொல்லுவோம். மேஜர் ஸ்கேல் நம்ம சும்மா டெஃபினிஷன் பார்க்க போனால், மேஜர் ஸ்கேல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டெட்ராகார்ட்ஸ் ஜாயின் பை அ ஹோல் ஸ்டெப். நம்மளுடைய பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெட்ராகார்டு என்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துருந்தோம். டெட்ராகார்டு என்னதுன்னா, அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 ஹோல் ஸ்டெப் ப்ளஸ் ஹாஃப் ஸ்டெப். ஸோ ஒரு மேஜர் ஸ்கேலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 டெட்ராகார்டு யூஸ் பண்ணுறோம், நடுவில் ஒரு ஹோல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்மளுக்கு காமனாக பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்கேல் என்னென்னா சி மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஏன் சி மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறோன்னா, இந்த ஸ்கேல் நம்ம ஸ்டார்டிங் நோட் சி. இப்போ சி நோட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா கீபோர்டில் பிளாக் கீஸ் இருக்குது, ஒயிட் கீஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சும்மாவே நீங்கள் கீபோர்டை பார்த்தீங்கன்னா பிளாக் கீஸ் எப்போவுமே 2 பிளாக் கீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப ஒரு 3 பிளாக் கீஸ் வரும். இந்த மாதிரி ஆர்டரில் தான் ரிப்பீட்டேஷனாகவே இருக்கும். எங்கே அந்த 2 கீஸ் சேர்ந்து இருக்குதோ அதோட ஃபஸ்ட்டு கீக்கு கீழே உள்ள கீ தான் சி நோட்டு. இப்போ இந்த சி நோட்லேருந்து நம்ம ஸ்கேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இது சி ஸ்கேல். ஏன் மேஜர் ஸ்கேல்னால் 2 டெட்ராகார்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, சி மேஜர் ஸ்கேலில் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு. இதில் ஒன்றும் இல்லை, 2 டெட்ராகார்டு சொன்னலாம். ஸோ சியிலேருந்து முதல் டெட்ராகார்டை பாருங்கள். சியிலேருந்து டெட்ராகார்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் ஸ்டெப், அதாவது டி நோட் வரும். அடுத்தது ஒரு ஹோல் ஸ்டெப் இ நோட், அடுத்தது ஒரு ஹாஃப் ஸ்டெப். இப்போ எஃப் வந்தாச்சு, ஒரு டெட்ராகார்டு முடிச்சிட்டோம். இப்போது அடுத்த டெட்ராகார்டுக்கு முன்னாடி ஒரு ஹோல் ஸ்டெப் நடுவில் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப் என்னென்னா ஜி. ஜிக்கு அடுத்து திரும்ப ஒரு டெட்ராகார்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஜியிலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் ஏ, ஏலேருந்து அடுத்தது பி, பியிலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். ஸோ சி. இந்த மாதிரி தான்ப்பா எல்லா மேஜர் ஸ்கேல்ஸுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். 2 டெட்ராகார்ட், நடுவில் ஒரு ஹோல் ஸ்டெப். சிம்பிளாக ஒரு மேஜர் ஸ்கேலுக்கு ஃபார்முலான்னு சொல்லணும்னா ஒரு கீ எடுத்துக்கோங்க. அந்த கீழேருந்து ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஒரு ஹோல் ஸ்டெப், திரும்ப ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ சி மேஜர் ஸ்கேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணது சி நோட்டில் ஸ்டார்ட் பண்ணோம்.
அதே போல் இந்த டெட்ராகார்ட்ஸை நம்ம முடிக்கும் போது திரும்பவும் சி நோட்டில் தான் வந்து முடியும். அதே போல் தான் எல்லா ஸ்கேலுக்குமே ரூட் நோட்டுன்னு சொல்கிறது தான் இந்த சி நோட். எந்த நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ நம்மளுடைய மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் மைனர் ஸ்கேல் 7 செட் ஆஃப் கீஸ் எப்படின்னா இந்த 7 முடிச்சுட்டு 8th நோட்டாக வர்றது திரும்ப நம்ம ஸ்டார்டிங் நோட்டை தான் அடுத்த ஆக்டேவில் உள்ள நோட்டாக வரும். எல்லா ஸ்கேலும் சியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோடைய ஹையர் எண்ட் வந்து திரும்ப சி தான் வரணும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். எஃப் மேஜர் ஸ்கேல். எஃப் நோட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது சி மாதிரி தான். சி வந்து 2 பிளாக் கீஸ்க்கு ஃப்ரண்ட்டில் உள்ள கீ சினா, எஃப் வந்து அந்த 3 பிளாக் கீ சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஃப்ரண்ட் நோட்டு தான் எஃப் நோட். இப்போ எஃப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எஃப் மேஜர் ஸ்கேல் பார்ப்போம். நம்மளோட மேஜர் ஸ்கேல் கான்செப்ட் என்னது? ஒரு டெட்ராகார்ட், ஒரு ஹோல் ஸ்டெப், திரும்ப ஒரு டெட்ராகார்ட். ஸோ எஃப் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெட்ராகார்ட் நம்பர் 1, ஹோல் ஸ்டெப், ஸோ ஜி நோட். அடுத்தது திரும்ப ஒரு ஹோல் ஸ்டெப், ஏ நோட். அடுத்தது ஹாஃப் ஸ்டெப், அதாவது ஏ ஷார்ப் இல்லாட்டி பி ஃப்ளாட்னு சொல்லுவோம். இப்போது இதுலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் வைக்கிறோம், அதான் சி நோட் வருகிறோம். இப்போ இங்கேருந்து அடுத்த டெட்ராகார்ட், சிலேருந்து டி, திரும்ப ஒரு ஹோல் ஸ்டெப் இ, அடுத்தது ஹாஃப் ஸ்டெப் எஃப். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜி மேஜர் ஸ்கேல். எஃப்க்கு ஹோல் ஸ்டெப் நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்தது ஜி நோட். இப்போ ஜி நோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜி மேஜர் ஸ்கேல் வரும். ஸோ ஜி மேஜர் ஸ்கேல் ஸ்டார்ட் பண்ணுறது ஜி நோட்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ, அடுத்தது பி, அடுத்தது பிக்கு அப்புறம் நம்ம ஹாஃப் ஸ்டெப் எடுத்தோம்னா சி. இப்போ சியிலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா டி. ஃபைனலாக உள்ள டெட்ராகார்ட் இப்போ வாசிக்க போகிறோம். டியிலேருந்து இ, இக்கு அப்புறம் ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப் அடுத்தது ஹாஃப் ஸ்டெப், அதாவது ஜி. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல தான் எந்த ஒரு கீ சொன்னாலும் உங்களுக்கு அதில் ஸ்கேல் சொல்ல தெரியணும், மேஜர் ஸ்கேல் எப்படி வாசிக்கணும்னு தெரியணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மைனர் ஸ்கேல். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மேஜர் ஸ்கேல் அண்ட் மைனர் ஸ்கேல் வந்து காமனாக நம்ம சாங்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. மேஜர் ஸ்கேல்னா ஹாப்பி டோன்னு சொல்லிட்டோம். மைனர் ஸ்கேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேட் டோன் மாதிரி வரும், ஒரு சேட் மூடை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ராகம். இப்போ மைனர் ஸ்கேலை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேஜர் ஸ்கேல் வச்சு ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கிறோம். எல்லா மேஜர் ஸ்கேலுக்கும் ஒரு மைனர் ஸ்கேல் ரிலேட்டிவ் இருக்குது. எல்லா மேஜர் ஸ்கேலுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மைனர் ஸ்கேல் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் பார்த்தது சி மேஜர் ஸ்கேல். அந்த சி மேஜர் ஸ்கேலுக்கு மைனர் காம்ப்ளிமெண்ட்ரினா ரிலேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனர். ஏ மைனர் தான் ரிலேட்டிவ்னு எப்படி சொல்கிறோம்னா, சி மேஜர் ஸ்கேலில் 6th நோட், 6வது நோட்டு தான் அந்த மைனர் ஸ்கேலோட துவக்கம். இப்போ சி மேஜருக்கு 6வது நோட் என்னது? ஏ நோட் வரும். அதனால ஏ மைனர் தான் அதுக்கு ரிலேட்டிவ். இப்போ எஃப் மேஜர் நம்ம பார்த்தபடி எஃப் மேஜரில் 6வது நோட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி வரும். ஸோ டி மைனர் தான் எஃப் மேஜருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அல்லது ரிலேட்டிவ். சரி, இப்போ ரிலேட்டிவ்னு சொன்னோம். ஏன் அது ரிலேட்டிவ்னா, ஏ மைனர் என்றது சி மேஜருக்கு ரிலேட்டிவ்னா ஏ மைனரோட நோட்ஸ் எக்ஸாக்டாக சி மேஜர் மாதிரி தான். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம இந்த ரிலேட்டிவ் ஆஃப் ஸ்கேல்ஸில் பார்க்கும்போது கீ சிக்னேச்சர் என்று ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ட்ரெபிள் கிளெஃப், பேஸ் கிளெஃப், அந்த 5 லைன் நோட்ஸ் கான்செப்ட்ஸில் ஒரு கீ சிக்னேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒன்றுமே போடாமல் ஜஸ்ட் ட்ரெபிள் கிளெஃப் சைன் இல்லை பேஸ் கிளெஃப் சைன் போட்டு போடும்போது அது வந்து கீ சிக்னேச்சர் வந்து பிளாங்க். அந்த இது வந்து சி மேஜர் குறிக்குது. ஏன்னா சி மேஜரில் உங்களுக்கு ஷார்ப்பும் கிடையாது, ஃப்ளாட்டும் கிடையாது. பட் இஃப் ஒரு ஷார்ப் அல்லது ஃப்ளாட்டை வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா முதலையே அந்த இது வந்து கீ சிக்னேச்சர்னு சொல்லுவோம். இப்போ இந்த கீ சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்கேலுக்கும் அதோட ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேலுக்கும் ஒரே கீ சிக்னேச்சர் தான். இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஏ மைனர் ஸ்கேலை பார்ப்போம். ஏ மைனர் ஸ்கேல் வந்து சி மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டிவ். ஸோ ஏ மைனர் நோட்ஸ் வந்து ஏலேருந்து அப்படியே சி நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் வரும். ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, திரும்ப அகெயின் ஏ. ஏன் இந்த ஆர்டர்னா ஏ நோட்லேருந்து சி மேஜர் ஸ்கேல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அடுத்த ஏ நோட் வர வரைக்கும். இதுக்கு பேர் தான் நேச்சுரல் மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேலில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஹார்மானிக் மைனர் ஸ்கேல். இப்போ ஹார்மானிக் மைனர் ஸ்கேலில் என்ன பண்ணுவோம்னா இந்த 7th நோட், அதாவது இப்போ ஏ மைனர் ஸ்கேலில் ஜி நோட்டு பதிலாக ஜி ஷார்ப் அல்லது ஏ ஃப்ளாட் என்ற நோட்டு வாசிப்போம். இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் நோட். இந்த ஜிக்கு பதிலாக ஏ ஃப்ளாட் நோட் யூஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் ஹார்மானிக் மைனர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல்ஸை
நீங்கள் வந்து இந்த ரிலேட்டிவ் ஆஃப் ஸ்கேல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஓகே ஃபைன். இல்லாட்டி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆனால் இது வந்து டெட்ராகார்ட்ஸ் வச்சு இல்லை, இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. அதாவது அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஒரு கீ எடுத்துட்டு அதுலேருந்து ஹோல் ஸ்டெப், திரும்ப ஒரு ஹாஃப் ஸ்டெப், திரும்ப ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், தென் அகெயின் ஹோல் ஸ்டெப். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் மைனர் ஸ்கேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அப்படியே ரிலேட்டிவ் ஆஃப் மேஜர் ஸ்கேல்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏ மைனர் நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் டி மைனர். இப்போ டி மைனரோட ரிலேட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டி வந்து எஃப் மேஜருக்கு 6th நோட். ஸோ டி மைனர் ஸ்கேல் வந்து டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. இதே ஸ்கேலை நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் டி நோட் எடுத்துக்கோங்க கீயாக. அதுலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் இ, தென் ஒரு ஹாஃப் ஸ்டெப் எஃப். எஃப்லேருந்து 2 ஹோல் ஸ்டெப் எடுக்கணும், அதாவது ஜி நோட், திரும்ப ஒரு ஹோல் ஸ்டெப் ஏ நோட். இப்போது ஒரு ஹாஃப் ஸ்டெப் எடுக்கணும், அதாவது பி ஃப்ளாட் நோட். இப்போ பி ஃப்ளாட் நோட்லேருந்து அகெயின் 2 ஹோல் ஸ்டெப். ஒரு ஹோல் ஸ்டெப் என்ன வரும்னா சி நோட் வரும், அடுத்த ஹோல் ஸ்டெப் திரும்ப டி வந்துடும். ஸோ இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் மைனர் ஸ்கேலை கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது மேஜர் ஸ்கேல்ஸும் நம்ம பார்த்துருக்கோம், மைனர் ஸ்கேல்ஸும் பார்த்துருக்குறோம். ஜென்ரலாக நம்மளுடைய தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே மேஜர் ஸ்கேல்ஸில் இருக்கும், இல்லை மைனர் ஸ்கேல்ஸில் இருக்கும். அப்படியே நம்ம கர்நாடிக் ஸ்கேல்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பென்டேட்ரானிக் ஸ்கேல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அது பொதுவாக இந்த மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்லேருந்து 2-3 கீஸை நம்ம விட்டுட்டு வாசிக்கிறது தான் அந்த டிஃப்ரெண்ட்டான ராகில் வரும். நம்ம ஆக்டேவில் 7 ஒயிட் கீஸ் 5 பிளாக் கீஸ்னால டோட்டலாக 12 கீஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 12 keys has its own major scale, every 12 key has its own minor scale. ஸோ அதாவது 12 மேஜர் ஸ்கேல் இருக்குது, 12 மைனர் ஸ்கேலும் இருக்குது. இப்போது இந்த வீடியோ அப்படியே விட்டுறாதீங்க, உங்கள் கீபோர்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சி மேஜர் ஸ்கேல் எப்படி வருது, உங்களை ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை, ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்கேலை ஃபார்மேஷன் எப்படி அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகுதுன்றதை சி மேஜர் ஸ்கேலை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது போல் டியை ட்ரை பண்ணுங்கள், இ ட்ரை பண்ணுங்கள், டி ஃப்ளாட்டை ட்ரை பண்ணுங்கள், இ ஃப்ளாட் ட்ரை பண்ணுங்கள், ஏ ஃப்ளாட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா கீக்குமே மேஜர் ஸ்கேல் வாசிக்க பாருங்கள். அதே மாதிரி எல்லா ஸ்கேலுக்குமே மைனர் ஸ்கேல் வாசிக்க பாருங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கேலை வாசிக்க கற்றுக்கோங்க. ஸ்கேல்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங்க்கு தான் இந்த ஃபார்முலா. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேல் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா சாங்ஸ் நீங்கள் வாசிக்க ஆஸ் இயர்ஸ் கோஸ் பை இந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெமரைஸ் ஆகிரும். மெமரைஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அந்த ஸ்கேல் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்றதை நீங்கள் மறக்கவே கூடாது. மேஜர் ஸ்கேல்ஸுக்கு வந்து 2 டெட்ராகார்ட் நடுவில் ஹோல் ஸ்டெப் யூஸ் பண்ணுறது தான் மேஜர் ஸ்கேல். மைனர் ஸ்கேல் வந்து ரிலேட்டிவ் டு த மேஜர் ஸ்கேல். 6th note of the major scale starts your minor scale. இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போயிட்டு மேஜர் ஸ்கேல் 12 ஸ்கேல்ஸும் மைனர் ஸ்கேல் 12 ஸ்கேல்ஸும் எல்லா நோட்டுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அடுத்த வீடியோவாக நம்ம கார்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு பார்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறமாக எப்படி நம்மளுடைய கிறிஸ்டியன் சாங்குக்கு ஸ்கேல் அசைன் பண்ணி அந்த ஸ்கேலுக்கு கார்ட்ஸ் எப்படி நம்ம கொடுக்கலான்னு பார்ப்போம்.